பெஞ்சல் புயலால் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ள விழுப்புரம் பகுதியில் பல்வேறு பகுதிகளை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு அங்குள்ள மக்களுக்கு ஆறுதல் கூறி நிவாரணம் வழங்கி வருகிறார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். அந்த வகையில் விழுப்புரம் பகுதியில் இருக்கக்கூடிய புதுக்குப்பம் மீனவ கிராம பகுதிக்கு தற்போது வருகை புரிந்திருக்கிறார். அங்கு புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கி வரக்கூடிய காட்சிகளை தற்போது நாம் கண்டு வருகிறோம் நேரலையாக. புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை விளம்பர திமுக அரசு கைவிட்ட நிலையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறார். அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புதுக்குப்பம் பகுதிக்கு தற்போது வருகை புரிந்திருக்கிறார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். அப்பகுதியில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி தற்போது நிவாரண உதவிகளை வழங்கி வரக்கூடிய காட்சிகளை தற்போது நேரலையாக நாம் கண்டு வருகிறோம். வங்கக்கடலில் ஏற்பட்ட பெஞ்சல் புயலை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பல்வேறு பகுதிகளிலும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் பார்வையிட்டு அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து ஆறுதல் கூறி நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறார். இன்று காலையிலிருந்தே அந்த வகையில் தற்போது விழுப்புரம் பகுதியில் இருக்கக்கூடிய புதுக்குப்பம் பகுதிக்கு தற்போது வருகை புரிந்து அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து ஆறுதல் கூறி நிவாரண உதவிகளை வழங்கி வரக்கூடிய காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தொலைபேசி வாயிலாக தருகிறார் செய்தியாளர் சல்மான். தற்போது புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் புதுக்குப்பம் பகுதிக்கு வருகை புரிந்து அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கள நிலவரம் என்ன, விரிவா சொல்லுங்க. பெஞ்சல் புயல் தாக்கம் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் அதிக மழையானது பெய்து விழுப்புரம் மாவட்ட மக்களே பெரும் துயருக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இதனை அறிந்த அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்தில் ஏற்கனவே திண்டிவனம் தாலுகாவிற்கு உட்பட்ட கிடங்கல் திருமலை அந்த பகுதி மக்களை நேரடியாக சந்தித்து பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரடியாக களமாடி சென்று அந்த பகுதியில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தற்பொழுது மரக்காணம் பேரூராட்சிக்கு உட்பட்ட மண்டவாய் புதுக்குப்பம் பகுதியில் நேரடியாக சென்று அந்த மீனவ கிராமமான புதுக்குப்பம் பகுதியில் உள்ள மீனவ குடும்பத்திற்கு ஏராளமான நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். புதுக்குப்பம் பகுதிக்கு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வருகை இருந்தபோது அந்த பகுதி மக்கள் சூடமேற்றி புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு ஆரத்தி ஏந்தி வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. தொடர்ச்சியாக அந்த புதுக்குப்பம் மீனவர்கள் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை சந்தித்து தாங்கள் அது போன்ற அந்த புயல் தாக்கத்தின் போது அதிக மழை பெய்ததால் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. அந்த நேரத்தில் குழந்தைகளுக்கு கூட பால் உள்ளிட்ட உணவு உள்ளிட்டவைகள் கூட கிடைக்காமல் 2 நாட்களாக கடுமையான அவதிக்குள்ளானோம் எனவும் அப்போதும் அரசு தங்களை கண்டுகொள்ளாமல் கைவிட்டு விட்டதாகவும் அதே போன்று மீனவ குப்பம் அந்த புதுக்குப்பம் பகுதியில் உள்ள மீனவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வலைகள் முழுவதிலும் சேதமடைந்த நிலையில் வலைகளை பாதுகாப்பாக வைப்பதற்கு அரசு சார்பிலும் மீன்வளத்துறை சார்பிலும் எந்த ஏற்பாடும் செய்யாத நிலையில் தாங்களாகவே அந்த மழையோடு கனமழையோடு நனைந்தபடி அந்த வலைகளை பாதுகாக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு விட்டது. மீனவ மக்களுக்கு இந்த திமுக அரசு எந்த உதவிகளும் செய்யாமல் தங்களை கைவிட்டு விட்டதாக கூறி நீங்கள் 2026ஆம் ஆண்டு உங்கள் தலைமையிலான ஆட்சி வந்தவுடன் எங்களுக்கான மீன்வளத்துறை சார்பில் எங்களுக்கான அனைத்து உதவிகளும் கிடைக்க அந்த மீனவ குடும்பத்தினருக்கான அனைத்து உதவிகளும் செய்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். நிச்சயமாக உங்கள் ஆட்சி அமைவதற்கு மீனவ குடும்பமான நாங்கள் மீனவ சமுதாய மக்கள் நாங்கள் முழுமையாக ஒத்துழைப்பு தருவோம் என தெரிவித்து ஆதரவு தெரிவித்து கைகளை காட்டி அந்த வெற்றி சின்னத்தை காட்டி உற்சாகமாக வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. அதே போன்று நலத்திட்ட உதவிகளை வழங்கிய அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு மீனவ பகுதி மக்கள் அந்த பகுதியைச் சேர்ந்த மீனவ குடும்பத்தினர் ஒவ்வொருவரும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டதோடு தங்களது பகுதியை நேரடியாக வந்து பார்வையிட்டதோடு தங்களுக்கான நலத்திட்டங்களை வழங்கி தங்களுடைய துன்பத்தையும் கேட்டிருந்த அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய இந்த உதவியை நாங்கள் வாழ்நாளில் மறக்க மாட்டோம். இது போன்ற பெரும் துயருக்கு ஆளாகி இருக்கிற தங்களை நேரடியாக வந்து தங்கள் பகுதிகளிலே சந்தித்து சென்று எங்களுக்கான உதவிகளை வழங்கி இருக்கிறார் என அந்த பகுதி மக்கள் நேரடியாகவே தெரிவிக்கிறார்கள். பூர்ணிமா.
சல்மான், தற்போது அந்த பகுதிக்கு வருகை புரிந்த புரட்சித்தாய் சின்னம் அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு ஆரத்தி எடுத்து கொடுக்கப்பட்டது. ஏன்னா ஆட்சியாளர்கள் கூட அந்த பகுதிக்கு வருகை தந்து பார்வையிடவில்லை, தங்களுக்கு ஒரு ஆறுதல் கூட கூறவில்லை என்று அந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அங்கு வந்த புரட்சித்தாய் சின்னம் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன கோரிக்கைகளை அப்பகுதி மக்கள் புரட்சித்தாய் சின்னமாவிடம் முன்வைத்தார்கள்? நிச்சயமாக இதுபோன்ற புதுக்குப்பம் பகுதி என்பது மீனவ கிராமம், கடலை ஒட்டிய மீனவ கிராமம் என்பதால் சாதாரணமான புயல் மற்றும் கனமழையின் பொழுது அந்த கடலுடைய சீற்றம் அதிக அளவிற்கு வந்து வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துகிறது. எனவே அந்த பகுதியில் தூண்டி வளைவு அமைக்க வேண்டும். அதே போன்று மீன் வலைகளை பாதுகாப்பதற்கான அந்த மீன் வலை பாதுகாப்பு கூடம் அமைக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் தெரிவித்தார்கள். அதனை தொடர்ந்தாக தற்பொழுது அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்களிடம் ஒவ்வொரு குறைகளாக ஒவ்வொரு இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருப்பதையும், அதே போன்று அந்த பெண்களுக்கான தேவை என்ன என்பதையும் குறித்து கேட்டிருக்கிறார். அந்த பொதுமக்களும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களிடம் ஒரு அரசாங்கத்திடம் சொல்ல வேண்டிய அனைத்து கோரிக்கைகளையும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களிடம் தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கும் மெய்சிலிருக்க வைக்கும் வகையிலாக இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு குழந்தைகளும் பெண்களும் மிகுந்த உற்சாகத்தோடு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தோடு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை சந்தித்து அவர்களுடைய கோரிக்கையை தங்களுக்கான தாயார் போல அவர்களிடம் தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று ஒவ்வொரு பெண்கள் தங்களுடைய சகோதரியை போலவும் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவியை போல அவர்களிடம் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களிடம் நேரடியாக சந்தித்து தங்களுடைய கோரிக்கைகளை அவர்கள் எடுத்துரைத்து வருகிறார்கள். அதே போன்று புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களோடு ஏராளமான இளைஞர்களும் சரி, அதே போன்று அங்கு கூடியிருக்கக்கூடிய பெண்களும் செல்ஃபி புகைப்படங்களை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று ஏனென்றால் இது போன்ற பேரிடருக்கு ஆளாகி இருக்கக்கூடிய புதுக்குப்பம் கிராமத்திற்கு அரசு சார்பில் இதுவரைக்கும் எந்த நிவாரணமும் எந்த ஆறுதலும் கிடைக்காத நிலையில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் நேரடியாகவே இந்த பகுதிக்கு வந்து மீனவ மக்களுடைய துயரங்களை கேட்டறிந்து அவர்களுடைய கோரிக்கையை அரசிடம் நேரடியாக வலியுறுத்துவே என கூறியிருக்கிறார். அதுவும் இல்லாவிட்டால் 2026ஆம் ஆண்டு அம்மாவின் ஆட்சி உருவான பிறகு உங்களுடைய கோரிக்கையை அனைத்து நிறைவேறும் என தெரிவித்த நிலையில் அந்த பகுதி மீனவ குடும்பத்தினர் கை கூப்பி புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அவ்வளவு பெரிய உற்சாகமான வரவேற்பு தருகிறார்கள். அவர்கள் வெற்றி சின்னத்தை காட்டியபடி அவர்கள் உற்சாகமாக வரவேற்பு அளிக்கிறார்கள். புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களும் அவர்களுக்கு புன்னகையோடு அங்கு இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு இனிப்புகளை வழங்கி அவர்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகிறார். ஒரு பேரிடரில் சிக்கிய பெருந்துயரத்திற்கு ஆளாகிய மக்களை சந்தித்து அவர்களுக்கு உதவி செய்ய வந்த புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் எங்களுடைய குலசாமி போன்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தற்போது விழுப்புரம் மாவட்டம் புதுக்குப்பம் பகுதிக்கு மீனவ பகுதிக்கு வருகை புரிந்து அங்கிருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து நிவாரண உதவிகளை வழங்கினார். முன்னதாக அப்பகுதிக்கு வருகை புரிந்த புரட்சித்தாய் சின்னம்மா அவருக்கு ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது.